இது மகிமை நேரம். அன்புக்குரிய மகிமை டிவி நேயர்களே, மீண்டுமாக இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாய் உங்களை சந்திப்பதிலே, உங்கள் வீட்டுக்கு வருவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்தை கர்த்தர் நமக்கு ஈவாக கொடுத்திருக்கிறார், நமக்கு பாக்கியமாக அருள் இருக்கிறார். இந்த நாளிலும் கூட கர்த்தர் கொடுத்ததான பாக்கிய வசனங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறதான வசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5வது வசனம். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இன்னைக்கு நம்மிடத்துல ஒரு கேள்வி இருக்கும், பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. யார் அந்த பாக்கியவான்கள்? நான் ஏற்கனவே சொன்னது போல பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறதான வார்த்தைக்கு 2 விதமான அர்த்தங்கள் இருக்கிறது. முதலாவது சந்தோஷம், அதற்கு பின்பதாக நமக்கு ஒரு சமாதானம். இந்த ரெண்டும் சேர்ந்துதான், சந்தோஷமும் சமாதானமாகிய ஆசீர்வாதமும் கலந்ததுதான் நாம் பாக்கியவான்களாய் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு ஒரு அர்த்தம். அநேக செல்வ செழிப்புள்ளவர்களே பாக்கியவான்கள் என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையாக அவர்கள் பாக்கியவான்கள் அல்ல. எவர்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷமும் கர்த்தர் கொடுக்கிறதான ஆசீர்வாதங்களும் தங்கியிருக்கிறதோ அவர்கள்தான் பாக்கியவான்கள். அவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு தங்களை தகுதிப்படுத்திக் கொள்கிறவர்கள். இந்த பாக்கிய வசனங்கள் முழுவதுமாக கர்த்தர் பரலோக ராஜ்யத்தின் மேன்மைகளை அனுபவிப்பதற்காக நமக்கு ஒரு தகுதியுள்ள வசனங்களாய், நம்மை தகுதிப்படுத்தும் வசனங்களாய் நமக்கு வரலப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்கிறதான வார்த்தை, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். சாந்த குணம். நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், சாந்த குணம் என்றால் என்ன? அந்த குணம் எனக்குள் இருக்கிறதா? அந்த குணம் எனக்குள் கிரியை செய்கிறதா என்று சொல்லி நமக்குள்ளாக ஒரு கேள்வி இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். சற்று நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்க நம்மை நாமே அர்ப்பணிப்போம். இன்னைக்கு நிறைய பேருடைய உலகத்துல நம்ம பார்ப்போம்னால் நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒரு சிந்தனை இருக்கும், சாந்த குணம் உள்ளவர்கள் எல்லாம் கோழைகள், சாந்த குணம் உள்ளவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது, அவர்கள் எதை செய்தாலும் ஒன்றும் சொல்ல மாட்டார்கள் என்று சொல்லி ஒரு தவறான சிந்தனை இருக்கிறது. ஆனால் உண்மையாகவே சாந்த குணம் உள்ளவர்கள் கோழைகள் அல்ல, அவர்கள்தான் அநேக காரியங்களை ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள்தான் கர்த்தருடைய பார்வையிலும் கூட கனம் பெற்றவர்களாய், கர்த்தருடைய பார்வையிலும் கூட மகிமையானவர்களாய் இருக்கிறார்கள். இன்னைக்கு இந்த சாந்த குணத்தை நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்ப்பதற்கு, நம்முடைய வாழ்க்கையிலே வரவேற்பதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாய் மாற வேண்டும். அந்த சாந்த குணத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும். அநேக நேரத்தில் நாம் பொறுமையாக இருப்போம், ஆனால் சில இடங்களிலே நாம் பொறுமையை இழந்து போகிறோம். ஒரு பழமொழியை கூட சொல்லுவாங்க, நல்லவர்கள் என்று பெயர் எடுப்பது ரொம்ப கஷ்டம், ஆனால் கெட்டவர்கள் என்று சுலபமாக பெயர் எடுத்து விடலாம். அதே போல தான் நம்ம ரொம்ப பொறுமையாக நிறைய இடத்துல இருப்போம், ஆனால் ஒரு சில இடங்களில் நாம் பொறுமை இழக்கிறதுனால், ஒரு சில இடங்கள்ல நம்முடைய சாந்த குணத்தை நாம் விடுவதனால் கர்த்தர் நமக்கான வைத்திருக்கிறதான அந்த ஆசீர்வாதங்கள் அநேக நேரங்களில் தடைப்படுகிறது. நம்முடைய தலைக்கு மேலாக வரைக்கும் ஆசீர்வாதங்கள் வருகிறது, ஆனால் நம்முடைய தலைக்குள்ளாக அந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிப்பதற்கு தடையாக இப்படிப்பட்டதான காரியங்கள், நம்முடைய பொறுமை இழந்தது நாம் செய்யக்கூடியதான காரியங்கள் எல்லாம் காணப்படுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் இந்த நம்முடைய வாழ்க்கையை சற்று மாற்ற சித்தமுள்ளவராய் அவர் இருக்கிறார். இதே சாந்த குணத்தை குறித்து சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது சங்கீதம் 11வது வசனத்திலையும், எபேசியர் 4வது அதிகாரம் 22வது வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக இடங்கள்ல, இது மட்டும் இல்லாமல் அநேக இடங்கள்ல உங்களுக்கு சாந்த குணம் வேண்டும். அது முக்கியமாக அப்போஸ்தலர்கள் எழுதுறதான நிருபங்களிலே மக்களுக்கு அவர்கள் ஒரு அறிவுரையை கொடுக்கும் போது சாந்த குணத்தை மிகவும் ஒரு கட்டாயமாக அவர் சொல்லுகிறதா நாம் பார்க்க முடியும். அதே போல ஆவியின் கனிகளிலும் கூட இந்த சாந்த குணம், இந்த சாந்தம் என்பது மிகவும் ஒன்றாய் காணப்படுகிறது. எப்படி சாந்தமாய் இருப்பது? இந்த சாந்தத்திற்கு ஒரு அழகான ஒரு டெஃபினிஷனை, இந்த சாந்தத்திற்கு அழகான ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வார்த்தையை கர்த்தர் இந்த நேரத்தில் கட்டளையிடுகிறார். தீத்துவின் புஸ்தகம், தீத்துவுக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களை நினைவூட்டும்படி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவனையும் தூஷியாமல். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை இந்த வசனத்தை வாசிக்கும் போது சற்று திரும்பி பார்ப்போம். ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காட்ட வேண்டுமா? இன்னைக்கு ஒரு சிலருக்கு மாத்திரம்தான், நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு மாத்திரம்தான் நம்ம சாந்தமாய் நடந்துக்கிறோம். நமக்கு பிடிக்காதவங்க யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்களிடத்துல நம்முடைய முகம் வித்தியாசமாய் காணப்படுகிறது, அவங்களிடத்துல நம்முடைய நடவடிக்கை, நம்முடைய பேச்சு எல்லாமே வித்தியாசமாய் இருக்கிறது. ஆனால்
கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லா மனுஷரிடத்திலும் நீங்கள் சாந்த குணத்தை காட்ட வேண்டுமா? நம்முடைய வார்த்தையிலே தூஷணம் இருக்கக்கூடாது. ஒருவரிடத்திலும் சண்டை நம்மிடத்திலே காணப்படக்கூடாது. எந்தெந்த இடத்துல சண்டை வர தோன்றுகிறதோ அந்த இடத்துல இருந்து நம்ம விலகிடணும். அப்ப அந்த இடத்துல கர்த்தர் ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவார். இதுதான் சாந்த குணத்திற்கு கர்த்தர் கொடுக்கிறதான ஒரு வரையறையாய் நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில இதை நாம் கடைபிடிக்கிறோமா? சற்று திரும்பி பார்ப்போம் பிரியமானவர்களே. நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த இடங்களிலே நாம் சாந்த குணத்தை இழந்து போயிருக்கிறோம். இன்னும் ஒரு மாதிரி கூட வேதாகமத்தை நாம் பார்ப்போமானால் யாக்கோபு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 13வது வசனத்துல இந்த சாந்த குணத்தை ஞானத்திற்கு ஒப்பிடுகிறதா நாம் பார்க்கிறோம். யார் யார் சாந்தமாய் இருக்கிறார்களோ அவர்கள் ஞானவான்களாம், அவர்களுக்குள்ளாக ஞானம் இருக்கிறதாம். கர்த்தர், ஞானம் என்பது கர்த்தர் நமக்கு அருளுகிறது. அப்ப இந்த சாந்த குணம் ஞானத்தை நமக்கு தருகிறது. அப்ப நமக்கு ஞானம், அறிவு நாம் வளர வேண்டுமானால் நமக்குள்ளாக ஒரு பொறுமை வேணும். கடுகடன் பேசக்கூடாது. நம்முடைய வாயின் வார்த்தைகளுக்கு ஒரு பூட்டு நமக்கு வேண்டும். சாந்தம் நமக்கு வேண்டும். அது வெளியரங்கமான வாழ்க்கையை மட்டுமல்ல, இருதயத்திலும் கூட ஒரு சாந்தத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பொறுமையோடு ஒரு காரியத்தை நாம் செய்வோமானால் அந்த காரியத்தில் நிச்சயமான வெற்றி பெறுவோம். ஆனால் ரொம்ப வேகமா, ரொம்ப ஸ்பீடா எந்த ஒரு காரியத்தை நான் செய்வோமானால் அந்த காரியம் நமக்கு கை கூடாது. இதற்கு ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டாய் நாம் பார்க்கிறோம் மோசேயினுடைய வாழ்க்கை. மோசேயினுடைய வாழ்க்கை என்னாகம புஸ்தகம் 12வது அதிகாரம் 3வது வசனத்துல மோசேயை உலகத்தில் உள்ள எல்லா மனுஷரிலும் சாந்த குணம் உள்ள மனுஷன் என்று சொல்லி கர்த்தர் மோசேக்கு ஒரு சர்டிபிகேஷனை கொடுக்கிறார். உலகத்தில் உள்ள எல்லா மனுஷரிலும் இந்த மோசே சாந்த குணம் உள்ள மனுஷராம். ஆனால் இந்த மோசே ஒரு சில இடங்கள்ல அவர் சாந்த குணத்தை இழந்து போகிறார். ஒரு சில இடங்கள்ல ரொம்ப பொறுமையாய் கூட இருக்கிறார். அநேக இடங்கள்ல கர்த்தருடைய வேதாகமத்தை நாம் நமக்கு எடுத்துக்காட்டாய் பார்ப்போமானால் அநேக இடங்கள்ல பொறுமையா இருக்கிறார். ஆனால் அவரோடு கூட சுற்றி இருந்த அந்த இஸ்ரவேல் மக்கள் செய்த காரியத்தினால் அவர் பொறுமை இழந்து போகிறார். இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல கூட அவர்கள் சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் பூமியினுடைய உயர்ந்த அடைக்கலத்தில் அவர்கள் வைக்கப்படுவார்கள். அதே நேரத்தில் பரலோகத்தின் மேன்மைகளையும் பரலோக ராஜ்யத்தின் மேன்மைகளையும் அவர்கள் கண்டடைவார்கள் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு ஆதாரமாக கொடுக்கிறது. இந்த மோசேயினுடைய வாழ்க்கையில சில இடங்கள்ல அவர் பொறுமை இழந்ததினால், அவர் சாந்த குணத்தை தவற விட்டதினால் அவருக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த கானான் தேசத்தை அவரால் சுதந்திரிக்க முடியாமல் போய்விட்டது. ஆனாலும் கூட அவருக்கு இருந்த அந்த சாந்த குணத்தினால் புதிய ஏற்பாட்டின் காலத்துல மோசேயினுடைய கால்கள் அந்த இடத்தின் மேல் வந்து இறங்கினது என்று சொல்லி வேத வசனம் நமக்கு ஆதாரம் கொடுக்கிறது. தேவன் இப்படிப்பட்ட நல்ல தேவனாய் கூட இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த இடங்கள்ல பொறுமை, சாந்தம் எல்லாவற்றையும் நாம் இழந்து போகிறோம் என்பதை பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 29வது வசனத்துல ஆண்டவர் கூட சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். ஆண்டவர் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாய், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாய் அவர் சாந்த குணம் உள்ளவராய் காணப்பட்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த சாந்த குணம் இருக்கிறதா என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். அப்படி இல்லை என்றால் ஆண்டவரே இந்த சாந்த குணத்தை இன்றைக்கு என்னுடைய இருதயத்தில் தாரும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் கேட்போம். கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களை தடையின்றி பெறுவதற்கு நம்மை நாமே அர்ப்பணிப்போம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்து வழிநடத்துவாராக. ஆமேன். இதை கேட்கிறதான நம் ஒவ்வொருவரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கண்களை மூடி கர்த்தர் நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, அப்பா, இந்த நேரத்திலும் கூட இன்றைக்கு நீர் கொடுத்ததான இந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த நல்ல பாக்கியங்களை இந்த பாக்கிய வசனங்களின் மூலமா எங்களுக்கு நீர் தந்து கொண்டிருக்கிறீங்க. உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த சாந்த குணத்தை நீர் எங்களுக்குள்ளாக தாங்கப்பா. இன்னைக்கு யார் யாரெல்லாம் பொறுமை இழந்து ஆண்டவரே தகப்பனே காணப்படுகிறார்களோ, சாந்த குணம் இல்லாமல் ஆண்டவரே சண்டை பண்ணுகிறவர்களாய், ஆண்டவரே தூஷிக்கிறவர்களாய் யார் யாருக்குள்ளாக இருதயம் செயல்படுகிறதோ இன்னைக்கு எல்லா இருதயத்துக்குள்ளாக நீர் கடந்து போங்க சுவாமி. சமாதான கர்த்தர் ஆண்டவரே, உங்களுடைய சாந்தத்தை நீ ஒவ்வொருவருக்கும் கட்டிடும்படியா செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்னையிலிருந்து ஒரு மாற்றத்தை இவர்களை காண்கிறவர்கள் ஆண்டவரே, எங்களை காண்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை சாட்சி சொல்ல நீர் எங்களுக்கு அப்படிப்பட்ட சாந்தத்தை நீர் தரும்படியாய் செபிக்கிறோம். உமக்கே துதிக்க மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பராமேசன் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.